வேட்பாளர் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், மண்டியிடாத மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் வாழக்கூடிய கும்பகோணத்தின் என் தொப்புள் கொடி உறவுகளுக்கும், எங்களுக்கு பாதுகாப்பு பணியை அளித்து கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும், இந்த பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள் என்று ஒவ்வொன்றாய் உளவெடுக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரி பெருமக்களுக்கு உங்கள் அத்தனை பேருக்கும் சீமான் தம்பியின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கமும். என் தம்பி ஆனந்த் பேசும் பொழுது, இந்த கும்பகோணம் பகுதி 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்பழகன் இதை மேம்படுத்துவதற்கு பதிலாக சீரழித்து விட்டார் என்று கூறினார். தம்பி, அன்பழகன் அல்ல, அந்தோணி அழகன் வந்தாலும் திமுகவிலிருந்து யார் வந்தாலும் அது அப்படிதான் இருக்கும். சாக்கடையில் அவன் சந்தனத்தை தேடுகிறான், குப்பை மேட்டில் அவன் குங்குமத்தை தேடுகிறான், மலக்குழியில் மாணிக்கத்தை தேடுவது போன்றுதான் திமுகவில் நல்லவர்களை தேடுவது. எதற்காக நமக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேவை, நாம் எதற்காக வாக்களிக்க வேண்டும், எதற்காக நமக்கு ஒரு பிரதிநிதி வேண்டும் என்ற புரிதல் இருந்தால்தான் இந்த தேர்தல்களத்தை நாம் சந்திக்க முடியும். புரட்சியின் முதல் படிநிலை, விடுதலையின் முதல் படிநிலை என்பது மக்களை விழிப்புணர்வு அடைய செய்வதுதான். இருபெரும் திராவிட கட்சிகள் ஏறக்குறைய சற்றேறக்குறைய 60 ஆண்டு காலம் இந்த நிலத்தை ஆண்டதன் விளைவுதான் இன்று நாம் இப்படி இருக்கிறோம். இன்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு காரியத்தை அண்ணன் சீமான் செய்தார். தமிழ்நாட்டில் முதலில் நாங்கள் 2017 இருந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, தேர்தல் வரைவு அறிக்கை தொடர்ச்சியாக 2016 வெளியிட்டோம், 2019 வெளியிட்டோம், 2021, 2024, 2026 தான் இந்த ஊடகங்கள் எம்மை காட்சிப்படுத்தியது, உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தியது. 15 ஆண்டுகால போராட்டம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ற ஊடகத்தில் நாங்கள் வந்து நிற்பதற்கு பாடுபட்டோம். அத்தனை பத்திரிகையாளர்களையும் அத்தனை ஊடகங்களையும் வைத்துக்கொண்டு அண்ணன் ஆகச்சிறந்த அரசியல் பாடத்தை எடுத்தார். தமிழ்நாடு 5 தலைநகராக மாற்றப்படும். கல்விக் கொள்கை, நீரியல் கொள்கை, மருத்துவ கொள்கை, எல்லா கொள்கையும் விளக்கி நான் வந்தால் இதை செய்வேன் என்று ஒரு ஆகச்சிறந்த ஒரு வரைவை அளித்தார். நீங்கள் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் அன்பான உறவுகளை. எங்களுக்கு என்ன சிரமம்? இருவரும் திராவிட கட்சிகளை வீழ்த்துவது என்பது மிகப்பெரிய கஷ்டம். யானையை ஒரு சிறிய அங்குசத்தை வைத்து வீழ்வதற்கு போன்றது. அவர்கள் ஒரே பலம் பணம். வாக்குக்கு காசு கொடுக்காமல் தமிழ்நாட்டில் எந்த கட்சி வெல்ல முடியாது, நாம் தமிழரை தவிர. மனச்சான்றோடு சொல்லு. மரியாதைக்குரிய அண்ணன் அன்பழகன் அவர்களா இருக்கட்டும். இங்கே ஒரு மேயர் திண்ணையில் படுத்தவனுக்கு திடீர்னு கல்யாணம் ஆன மாதிரி. அவர் ஏன் மேயர் ஆனார்னு அவருக்கும் தெரியல, அவர் எப்படி ஆனார்னு எங்களுக்கும் தெரியலை. நான் கேட்டேன், தம்பி இந்த எக்காலஜிக்கல் என்வைரன்மெண்ட்டு, இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, குப்பை மேலாண்மை இதெல்லாம் பற்றி பேசணும், இந்த கும்பகோணத்தில் உள்ள பெரிய குப்பை மேடு எதிரான்னு கேட்டேன். மணி சிந்துட்டேன். அண்ணே, கும்பகோணமே ஒரு குப்பை மேடு தான் அப்படின்னா. அப்ப இதுகளை சீர் செய்ய வேண்டாம். அப்ப நீங்க யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? உண்மை நேர்மையா இருக்கக்கூடிய ஒருவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த மக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒருவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். சமரசம் இல்லாமல் சண்டை போடக்கூடிய ஒருவனை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் யார்? சட்டமன்ற உறுப்பினர்னாலே திமுகவுக்கு ஒரு நியதி இருக்கு, ஒரு வரையறை இருக்கு. என்ன தெரியுமில்ல? இள வீட்டுக்கு போகணும், திருமணத்துக்கு போகணும், காதுகுத்துக்கு போகணும், கருமாதிக்கு போகணும். அதான் சட்டமன்ற உறுப்பினர். இதை தாண்டி இவர்கள் செய்த வேலை என்ன? அந்த நிலத்தில் பில்கிரிம் ஸ்பாட், கோயில்களின் நகரம். இது எப்படி இருக்கணும்? சாக்கடையாக மாறி நிற்கிறது கும்பகோணம். இதை யார் மாற்றுவார்? அதற்கு ஒரு கட்சி இருக்கிறது, அதற்கு அந்த கட்சியின் ஒரு வரையறை இருக்கு. அதுக்கு தான் தம்பி ஆனந்த் அவர்களை நிறுத்தி இருக்கிறான். 21 அவன் தான் நின்றான், 21 நின்றான், இப்போ 26 நிற்கிறான். அதுலேயும் நீங்கள் நல்லா கவனிக்கணும், தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசக்கூடிய திராவிட கட்சிகள், இருவரும் திராவிட கட்சிகள் சமூக நீதி பேசிக்கொண்டு இருக்கிறது, சம வாய்ப்பை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறது.
சாதி மத ஏற்றத்தாழ்வுகள் கலந்து விட்டு எல்லோரையும் சமமாக பார்க்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிற திராவிட கட்சிகள் கூட இந்த நிலத்தில் வாழக்கூடிய எந்த குடிகளுக்கும் சமமான ஒரு அரசியல் பகிர்வு, சமமான ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தை இதுநாள் வரை செய்யவில்லை. ஆனால் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் தமிழ் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட குடிகள், தமிழ் சமூகத்தில் மறக்கடிக்கப்பட்ட குடிகள், தமிழ் சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட குடிகள், பிற மொழிவழி தேசிய இனங்கள், இது அத்தனை கணக்கெடுத்தான். எம் தமிழ் குடியில் உள்ள பண்டாரத்தார், கொயவர், நாவிதர், வண்ணார், குதிரை வண்ணார், கொயவர் இப்படி எடுத்து அத்தனை பேத்துக்கும் அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுத்து சட்டமன்ற தொகுதியில் இன்னைக்கு வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறான். அதே போலதான் சட்டக்குறை 800 ஆண்டுகளுக்கு முன்பு நிலத்துக்கு வந்தவர்கள் பூர்வக்குடி தொழில் நெசவு எமக்கெல்லாம் ஆடை தயாரித்து கொடுத்த ஒரு இனம் சௌராஷ்டிரா என்ற ஒரு இனம், தமிழ்நாட்டில் ஒரு தேசிய இனம். அது அந்த இனத்துக்கு கும்பகோணத்தில் மதுரையிலும் 2 சீட்டு கொடுத்திருக்கிறார் என்னன்னு. நாங்களடா பிற மொழியாளருக்கு எதிரானவர்கள். ரெட்டியார்களுக்கு சீட்டு, நாயுடுகளுக்கு சீட்டு, 24 மணி தெலுங்கு செட்டியார்களுக்கு சீட்டு, கன்னடர்களுக்கு சீட்டு, மலையாளிக்கு சீட்டு, ஏன் உருது முஸ்லிம்களுக்கும் சீட்டு. நாங்களடா பிற மொழியாளருக்கு எதிரானவர்கள். இதுல எத்தனை ஆண்டு காலம் எங்களையெல்லாம் என்னையெல்லாம் இவங்கெல்லாம் முழுக்க முழுக்க அதாவது என்ன சொல்லி வளர்த்துட்டாங்கன்னா, நம்மளெல்லாம் பாப்பானையும் பாம்பையும் கண்டா பாம்பை விட்டு பாப்பா நாடுன்னு சொல்லி கொடுத்தான். இப்போ நாங்கள் என்ன தெரியுமா சொல்கிறோம்? பாம்பையும் திராவிடனையும் கண்டா பாம்பை விட்டு திராவிட நாட்டி. அப்படி ஆண்டாண்டு காலமாக பார்ப்பான் பார்ப்பான் என்று எப்படி ஒதுக்கினாயோ, அதே பிராமண கடப்பாறை எடுத்து உங்க திராவிட குட்டிச்சுவரை உடைப்பதற்காக 6 இடத்துல தமிழ்நாட்டில் முதல்ல பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கான் சீமான். தமிழ் குடியடா எங்கள் குடி அவர்கள், நாங்கள் மறக்க மாட்டோம், நன்றி கெட்டவர் அல்ல. அண்ணா அதெல்லாம் சொன்னாரு. பாரதிக்கு ஒரு சீட்டு, உவே சாமிநாத ஐயருக்கு ஒரு சீட்டு. முதல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தாழ்த்தப்பட்ட மக்களை ஆலய நுழைவு போராட்டம் நடத்தி உள்ள கொண்டு போனது இந்த பெரிய ஈவே ராமசாமி அல்ல, எங்கள் வைத்தியநாதன் ஐயர். வைத்தியநாதன் ஐயரே, நீங்கள் ஹரிஜன மக்களை அழைத்துக் கொண்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே நுழையுங்கள், எவன் தடுத்தாலும் அடியேன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்ற அத்தனை காலிகளையும் நான் கலந்தெடுப்பேன் என்றால், அந்த பிராமண கடப்பாறை கொண்டு இந்த திராவிட குட்டிச்சுவரை உடைக்க வந்திருக்கிறான். இதில் எங்காளுக்கெல்லாம் கொஞ்சம் கொந்தளிச்சுட்டாங்க. ஒத்த சீட்டு உலகநாதன், 2 சீட்டு ரெங்கநாதன், 3 சீட்டு முனியசாமி, 4 சீட்டு நாகராஜ், 5 சீட்டு ஆறுமுகம். இவங்க பூரா என்ன பண்ணிட்டாங்க? சீமான் எப்படி பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை ஆமாடா பேக்கணுண்டா. இதே இடத்துல மாநாடு போட்டாங்க போன மாதம். மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் வந்தார். இஸ்லாமிய கட்சிகள், இஸ்லாமிய இயக்க பெருமக்கள் எல்லாம் அந்த மேடையில் அமர்ந்திருந்தார்கள். 5 அறிவிப்பை வெளியிட்டார் மரியாதைக்குரிய நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். என்ன தெரியுமா? அது சந்தனக்கூடு எரிப்பதற்கு, சந்தனக்கூடு நடத்துவதற்கு, ஊர்வலம் நடத்துவதற்கு, தர்காக்களுக்கு சந்தனக்கட்டை இஸ்லாமியர்களுக்கு வழங்க வேண்டும். அதில் எங்களையும் வச்சு எரிச்சிரு. அடுத்து அனைத்து பள்ளிவாசலுக்கு அரிசி தருவோம். எதுக்குடா? நோன்பு கஞ்சி காய்ச்ச. 2. 3வது, உலமாக்களோட ஓய்வூதியம் கூட்டப்படும். ₹1,00,000 1000 உலமாக்களுக்கு ஸ்கூட்டி மானியம். இதெல்லாம் பிச்சை. நாங்க உரிமை கேட்கிறோம். எத்தனை இடம் கொடுத்திருக்கிற இஸ்லாமியர்களுக்கு? திமுக எத்தனை இடம் கொடுத்திருக்கு? நாம் தமிழர் கட்சி 10 இடம் கொடுத்திருக்கா இஸ்லாமியர்களுக்கு. 10 இடம். எல்லாவற்றையும் சகமா பார்க்கக்கூடியது. அப்ப அந்த இடத்துல அந்த மேடையில் என்ன பண்ணிருக்கணும்? ஐயா, இதெல்லாம் நாங்க கேட்டது. சிறைவாசி விடுதலை வேண்டும், இஸ்லாமியர்களுக்கான இட ஒதுக்கீடு வேண்டும். இதையில நீங்க கேட்டிருக்கணும். நீங்க என்ன கேட்டீங்க? இதே போதுமானது. அரிசியை வேணா கூட ஒரு 5 டன் ஏற்றி தாங்க, சந்தனக்கட்டையில் ஒரு 3 டன் ஏற்றி தாங்க. இதெல்லாம் பிச்சை. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார், இழந்து விட்ட உரிமையை பிச்சை கேட்டு பெற முடியாது, அதை போராடிதான் பெற வேண்டும் என்கிறார். இதே இவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கான். தமிழ்நாட்டோட ஒரு தரித்திரியம், தலை எழுத்து ஒன்று இருக்கு, திரை கவர்ச்சி. அணிலே அழகிய அணிலே.
நீங்க ஏன் இவ்வளவு வேகமா மரியாதைக்குரிய சகோதரர் தமிழ்நாட்டின் இளைய சூப்பர் ஸ்டார் இளைய தளபதி விஜயன் இவ்வளவு தாக்குகிறீர்கள்? சாட்டை துரைமுருகன் ஏன் இளைய தளபதி அந்த அரசியல் சட்டை அவிழ்த்து விடுகிறான், கிழித்து விடுகிறான், நார் நாராயணாக்குறான்? ஏன் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அடிக்க வேண்டும்? பாம்பு சிறுசா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் பெரிய கொம்பு கொண்டு அடிக்கிறது நாம் தமிழர் கட்சியோட தத்துவம்டா. விஜய் அடிக்கிற அடியில திரை கவர்ச்சியில எவனு தமிழ்நாட்டில் போட்டி போடுற எண்ணமே வரக்கூடாதுனாலதான் அடிக்கிறோம். கிளைய வெட்ட வந்தவர்கள் அல்ல நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். பழைய கட்டடத்துக்கு வெள்ளி அடிக்க வந்தவர்கள் அல்ல நாங்கள். இடித்து விட்டு தரை மட்டமாக்கிட்டு புதிய கட்டடத்தை எழுப்ப வந்த புரட்சியாளர்கள். கிளைய வெட்டுறவங்களடா, மண்ணுக்கு கீழே போற வேற புடுங்கி போட வந்த புரட்சியாளர்கள் நாங்கள். அம்பேத்கர் சொல்லுவார், தன் வாழ்நாள் 64 புத்தகங்களை படித்த மாமேதை, கேஸ்ட் இஸ் த மென்டல் ஸ்டேட், சாதி என்பது ஒரு மனநிலைடா, மனநோய்டா என்று சொல்லக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார். கல்வியின் அடிப்படை நோக்கம் என்பது ஒருவரை சிந்திக்க தூண்டுவதாக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறவரை. நாம் தமிழர் கட்சியின் மேடை பேச்சு, அரசியல் பேச்சு என்பது ஒவ்வொரு மக்களையும் சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். நன்றாக சிந்தித்து பாருங்கள். துண்டு சீட்டு A4 சீட்டுலாம் இல்லை. தலைவனை எங்கே தேடணும்? தரையிலையா திரையிலையா? தலைவனை எங்கே தேடணும்? போராட்ட களத்திலையா இல்லை பொழுதுபோக்கு தளத்திலையா? எங்கே தேடணும் தலைவனை? எதில் தேடணும் தலைவனை? யார் தலைவன்? எப்படி இருக்கணும்? வாட் இஸ் த கிரைட்டீரியா ஃபார் த லீடர்? வாட் இஸ் த குவாலிட்டி அண்ட் கேரக்டர் ஆஃப் த லீடர்ஷிப்? தலைவன் என்பவன் எப்படி இருக்கணும்? 27 நாடுகள் சுற்றி வளைத்த போதும் சமரசம் இல்லாமல் சண்டை போட்ட 800 தலைவன் உலக தமிழ் தேசிய ஒற்றை முகவரி, ஒற்றை முகம், ஒற்றை அடையாளம் பிரபாகரனை போல இருக்கணும். அவன் வழி வந்த பிள்ளைகள் நாங்கள். அப்படி இருக்கணும் தலைவன். திரையில துப்பாக்கி தூக்குறவன்லடா தலைவன், தரையிலே துப்பாக்கி தூக்கி சண்டை போடுவன் தலைவன். அப்படி ஒரு அதிகாரத்தை மாற்ற நிகழ்த்து வந்த புரட்சியாளர்கள் நாங்கள். நாங்கள் புரட்சியாளர்கள், சாதாரண புரட்சியாளர்கள் அல்ல, சாதாரண புரட்சியாளர்கள் அல்ல. 40 ஆண்டுகாலம் 30 ஆண்டுகாலம் திரை கவர்ச்சி நடித்து ரசிகர்களை கூட்டி வைத்து குப்பைகளை கொளுத்துகிற தலைவன் அல்ல. எந்த பின்னணி இல்லாமல் பொட்ட புழுதி காட்டில் மின்சார விளக்கை எட்டி பார்க்காத குக்கிராமத்தில் வெடிச்சு வந்த சீமான் என்ற கருத்த புயல் 2016 களம் இறங்கியது 1.1 விழுக்காடு, 2019 3.8 விழுக்காடு, 21 24 8.22 விழுக்காடு எடுத்து தமிழ்நாட்டில் 3வது பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்தது. இது புரட்சி. இந்த புரட்சியை செய்வதற்கு எங்கள் வியர்வை இரத்தமாக சிந்தி வெளியிட்ட உறவுகளே, கோட்டர் கோழி பிரியாணி கொடுத்து வாங்கப்பட்ட வாக்குகள் அல்ல இது. தமிழ் தேசிய இனத்தின் தத்துவத்துக்கும் கொள்கைக்கும் அந்த வாக்குகள். கொள்கையற்ற கூட்டம் ஒரு சைடு, கொள்கை உள்ள ஒரு கூட்டம் ஒரு சைடு. ஒரு வேளை விஜய் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டின் தற்கொலைகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்று தெரியாமல் இருந்திருக்கும். அவர்கள் எம் பிள்ளைகள், இந்த நலத்தில் பூரகுடி மக்கள், அந்த பிள்ளைகளையும் திருத்த வேண்டிய கடமை நாம் தமிழர் கட்சியில் உள்ள ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருக்கிறது. எமது பிள்ளைகள் அவர்கள், எமன் உடன் பிறந்தார்கள், அறியாமை இருள் மூழ்கி கிடக்கிறார்கள். அதுலயும் தமிழ்நாட்டில் நிறைய லெட்டர் பேடு கட்சி இருக்கு. ஆனால் கும்பகோணத்தில் வெறும் லெட்டர் பேடு கட்சியாக இருக்கு. நான் பேர்லாம் சொல்ல விரும்பலை. இந்த லெட்டர் பேடு கட்சிலாம் ஒரு 5 பேர் படத்தை வச்சிருப்பான். பேர் அந்த படங்களை சொன்னாலே நீ யார் லெட்டர் பேடு கட்சின்னு தெரிஞ்சிடும். அவன் வருவான் பாரு தேர்தல் நேரத்தில், யாராவது உங்களுக்கு ஒரு 50 லட்சம் ஒரு கோடி ரூபா பணம் தேவைண்டா, ஒரு லெட்டர் பேடு கட்சி ஆரம்பிச்சுக்க, வெள்ளையும் ஜல்லையுமா வா, ஒரு நல்ல ஒரு சும்மாவோ ஒரு பொலிரோவோ ஒரு காரை வச்சுக்க, அப்படியே 2-3 சீனை போடு, ஒரு தேர்தல் வரும், திமுகவோ அமமுகவோ அமுகவோ அண்ணா திமுகவோ இல்லை தற்கொலையோ தலைநகரமோ எதுக்கோ போ, பணம் தருவான், வாங்கி செட்டில் ஆகிக்க. இங்கே இதுகளுக்கு மத்தியில், இத்தனை சிக்கல்களுக்கு மத்தியில் தத்துவத்தையும் கொள்கையும் விளக்கி வாக்கு சேகரிப்பு என்பது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அதை செய்து கொண்டு இருக்கிற நாங்கள் புரட்சியாளர்கள். புதிய வார்ப்புகள் நாங்கள். இதற்கு எங்களுக்கு ஒரு அதிகாரம் தேவைப்படுகிறது. சும்மா வெளியில் இந்த இடத்துல நீ கத்திரம் இல்லையா? சட்டமன்றத்தில் எங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி பாருங்கள். சட்டமன்றம் முதலாக தன்னை புனிதப்படுத்திக் கொள்ளும். இதனால் வரைக்கும் நீங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்பிய பிரதிநிதிகள் யார்? நன்றாக தரையிலே வரட்டி தட்டியவனை அனுப்பின காரணத்தினால் மேஜையை தட்டி கொண்டு இருக்கிறான்.
எங்களுக்கு மரியாதைக்குரிய கும்பகோணத்தின் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணுயிர் அண்ணன் அன்பழகன் பாடுகிறார். பார்த்து அவர் இங்கே உள்ள சட்டமன்ற பிரச்சனை, இங்கே உள்ள தொகுதி பிரச்சனையை, இங்கே உள்ள நீர்நிலை மேலாண்மை, குப்பை மேலாண்மை பற்றி பேசுவார் என்று நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவர் பாடுகிறார். டிஎம்எஸ்ஐ போல, எஸ்பிபி போல, இளையராஜா போல 100 ஆண்டு காலம் வாழ, 200 ஆண்டு காலம் வாழ. அண்ணன் பாவம், அண்ணன் நீங்கள் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும், 200 ஆண்டுகால வாழ வேண்டும். இந்த பிள்ளை சட்டமன்றத்தில் எவ்வாறு பணி செய்வான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அண்ணா. அதற்கு அந்த பாடலை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். நாங்கள் சும்மா இல்லை, எங்கள் முன்னோர்கள், எங்கள் முன்னத்தியர்கள் செய்த பிழையிலிருந்து கற்று வந்தவர்கள் நாங்கள். நீங்கள் நினைக்கிறீங்க எப்போ பார்த்தாலும், அதுவும் தமிழ்நாட்டில் கொசு நிறைய இருக்குது, கும்பகோணத்தில் இருக்குது. ஆனால் கும்பகோணத்தில் கடிக்கிற கொசு ஈரான் இஸ்ரேல் மேலே போடுற குண்டு மாதிரி நுழைச்சிக்கிட்டு போகுது, அரிச்சு எடுக்கும் இந்த கொசு. இதுக்கு யார் தீர்வு தருவா? யார் தீர்வா? நாங்கள் வி ஆர் நாட் அ கிரிட்டிசைஸ், நாங்கள் விமர்சனம் பண்ண வரல. கொசு மருந்தில் வெறும் டிக்காசனை போட்டு அடிக்கலாம், கொசு மருந்து இல்லாது டிக்காசன். டீ கடை அந்த பையில் தொங்குற டிக்காசை போட்டு தண்ணியை ஊற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கான், அதுவும் இல்லை. இது கொசுகளின் தலைநகரம், கோயிலின் தலைநகரம் அல்ல கும்பகோணம், கொசுக்களின் தலைநகரம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரட்டும், என் தம்பி சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும், நீங்கள் பாருங்கள் இந்த நகரத்தை. மெடிக்கல் டூரிசம், ஈக்கோ டூரிசம், அக்ரிகல்ச்சர் டூரிசம் மாதிரி கோயில்களின் புனித நகரமான டூரிசம் சுற்றுலாத்துறையிலையும் வருடத்துக்கு 20,000 கோடி ரூபா சம்பாதிக்கலாம்டா அந்த மாநகராட்சியில். அவ்வளோ வருவாய் பெருக்கத்தை உருவாக்கலாம். ஆனால் நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்தீங்க? நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீங்க? எந்த தைரியத்தில் எங்கள் அண்ணன்மார்கள் இருக்கிறார்கள்? திராவிட கட்சிகள் எந்த தைரியத்தில் இருக்கிறது? இதுவரைக்கும் கூட்டணி யாருன்னு தெரில, வேட்பாளர் யாருன்னு தெரில, எவனுக்கு எத்தனை சீட்டுன்னு தெரில, எவன் தாலி அருக போகுதுன்னு தெரில, யார் சாவம் போகிறான்னு தெரில, என்ன நடக்குதுன்னே தெரில. ஆனால் இங்கே வேட்பாளரை வச்சு நாங்கள் வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வாக்கு சேகரிக்க எந்த தைரியத்தில் தெரியுமா இருக்கிறான்? அவனுக்கு தேவை கடைசி 10 நாள். ஏன்? பட்டுவாடா பரமசிவம். அவன் என்னது? பட்டுவாடா பரமசிவம். அங்கங்கே ஆள் வச்சுருக்கான். வாங்க என்ன ஒன்றியா அண்ணே 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 போன முறை 2 கொடுத்தி, இந்த முறை ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க, 3 வாங்கிக்க. 4000 இல்லை, 1 லட்சம் ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்தா விட 50 கோடி ரூபா. திராவிடனுக்கு அது டாய்லெட் டிஷ்யூ பேப்பரு 50 கோடி ரூபா. நாம் தமிழர் கட்சி 234 சட்டமன்ற தொகுதியை தேர்தலை சந்திக்கிறதுக்கு வெறும் 25 கோடி ரூபா தேவைப்படுது. அவனுக்கு ஒரு தொகுதியோட செலவுடா, ஒரு தொகுதியோட செலவு. அவனுக்கு பணத்தை மட்டுமே மையமாக வச்சு, பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சு, எப்படி இருந்தாலும் எவ்வளவு சீர்கட்டாலும், எவ்வளோ அசிங்கம் பண்ணாலும், எவ்வளோ ஐயக்கத்தனம் பண்ணாலும், கடைசியில் இறுதியில் வாக்காளர்களுக்கு, அவனுக்கு வாக்காளர்கள், எனக்கு எண்ணுயிர் மக்கள், அந்த மக்களுக்கு 5000 2000 3000 என்று பிச்சை காசை கொடுத்து விட்டால் இவன் வாக்கு அளித்து விடுவான் என்ற ஒற்றை நம்பிக்கை. அதை செதைக்க நாம் தமிழர் கட்சி தத்துவம், அதை கொளுத்துவான் தம்பிமார்கள், வீதி வீதியாக வருவான், வீடு வீடாக வருவான். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். இந்த பிள்ளைகளுக்கு சத்தியம், உண்மை, நேர்மையாக இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் தான் ஆதரிக்கணும். சரி, அவர் தீய சக்தி, இவர் பனையூர் பங்களா, அவர் சொல்கிறாரு அவன் திமுக 1000, அண்ணா திமுக 2000, இவர் 2500, தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு. இது இல்லாமல் மகளிருக்கு 1,45,00,000 பேர்த்துக்கு 2,500 ரூபா. இதெல்லாம் கணக்கு பண்ணக்குள்ள 5 ஆண்டுகளுக்கு 5,37,000 கோடி ரூபா பட்ஜெட். யாராவது ஒரு மானமுள்ள ஒரு தமிழன் கேட்டியா? 5,37,000 கோடி ரூபா 5 ஆண்டுகளில் வருதடா. அதுக்கப்புறம் அரசு ஊழியர் சம்பளம், நகர மேம்பாட்டு நிதி, சாலை நிதி, கல்வி நிதி, இதெல்லாம் எதுலன்ற எடுப்ப? யாரும் கேட்கல. தமிழ்நாட்டோட மொத்த பட்ஜெட் 4,35,000 கோடி ரூபா. இதுதான் தமிழ்நாட்டோட பட்ஜெட். மிச்ச பணம் தெரியாது. ஏன்? எந்த கவர்ச்சி திட்டத்தை அறிவித்தால் தமிழன் ஏமாறுவான், அவன் தலையில் மிளகா அரைத்து வாக்கை அறுவடை செய்யலாங்கிறத. அது முன்னாடி அந்த கதையெல்லாம் கருணாநிதி மோகன்கிட்ட சொல்லு, எடப்பாடிகிட்ட சொல்லு, அந்த டெட்பாட்ட சொல்லு. இது பிரபாகரனிசம், இது சீமானிசம் சொல்ல முடியாது. எதிர்த்து கேள்வி கேட்பான், யாரா இருந்தாலும் கேட்பான். சட்டத்தின் வாயிலாக நின்று சத்தமாக கேட்பான், ஜனநாயக வழி நின்று கேட்பான். உண்மையை பேசுதான் தைரியம் வேணாம். உண்மையை பேசுங்கள், உறக்க பேசுகிறார் ஐயா இறையன்பு. சத்தியத்தை பேசு, சத்தமா பேசுகிறார் ஐயா இறையன்பு. காடுகளிலிருந்து மனிதன் முதல் காலடி எடுத்து வைக்கும் பொழுது அவனுக்கு வீரம் தேவைப்பட்டுங்கிறாரு.
த மிசைல் மேன் ஆஃப் த வேர்ல்டு, தமிழ் அறிவியல் அடையாளமாக இருக்கிற அப்துல் கலாம். அதுதான்டா நாம் தமிழரோட ஒரே பலம். எங்கள் இனத்திமிரு. ஒன்றாய் விழுந்தாலும் ஒன்பதாய் எழக்கூடிய மக்கள் நாங்கள். திராவிடனை போல நீ எங்களை அடக்கி மடக்கி ஒட்டக்கி கொடையை போல ஒட்டக்கிடலாம் நினைச்சிடாத. நீ மடக்கவும் நீ விரிக்கவும் கொடையிலடா, தமிழில் விடுதலை படடா. இது we are a political force. அரசியல் படை. அரசியலே அறிவியல் தந்தை என்கிறான் அரிஸ்டாட்டில். பாலிடிக்ஸ் இஸ் தி மாஸ்டர் ஆஃப் தி சயின்ஸ் என்கிறான் அரிஸ்டாட்டில். அரசியலே அறிவியல் தந்தை எப்படியடா? எப்படி அரசியல் அறிவியல் தந்தை என்று வரப்படும்? ஏன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிஏங்கிற, பொலிட்டிக்கல் சயின்ஸ் எம்ஏ, பொலிட்டிக்கல் சயின்ஸ் எம்ஃபில், பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிஹெச்டி. அரிசி விலை, உப்பு விலை, பருப்பு விலை, எண்ணெய் விலை, மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம், சுங்க கட்டணம், கல்வி கட்டணம், சாலை கட்டணம், மருத்துவ கட்டணம், அத்தனை கட்டணங்களையும் ஏற்றி இறக்குவது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியல் நாம் தமிழர் பிள்ளை கையில் கொடுத்து பாரு. இந்த நாடு எப்படி இருக்கான்? அவன் 2500 தான் நான் போடுறேன்னு சொன்னான். இந்த அண்ணா சீமானோட தம்பி நான் சொல்கிறேன் 2.5 லட்ச ரூபா உங்களுக்கு போடுறேன். மோடி 15 லட்ச ரூபா போடுன்னு சொன்னால் ஏற்றுக்குவேன்? நான் சொன்னால் ஏற்றுக்க மாட்டியோ? 1947 2014 வரைக்கும் இந்தியா வாங்கின கடன் 49 லட்சம் கோடி. இன்னைக்கு 200 லட்சம் கோடி. மத்திய அரசு இந்த கடன் சுமை எவன் தலையில விழும்? ஜிஎஸ்டியா உங்க தலையில விழும். குட்ஸ் சேல்ஸ் டாக்ஸ் உன் தலையில விழும். 1947 இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாடு அரசு வாங்கிய கடன், 73 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு வாங்கிய கடன் 4,58,000 கோடி ரூபாய், ஏறக்குறைய 5 லட்சம் கோடி என்று வைத்துக்கொள். இன்று தமிழ்நாட்டு அரசின் கடன் 10 லட்சம் கோடி. எவன் தாலியை வித்து இந்த கடனை அடைப்பது? சொல்லுங்கள் என் அன்புக்குரிய மக்களே, சொல்லுங்கள். இந்த கடன் சுமை யார் தலையில் விழும்? இங்க வாழக்கூடிய மக்கள் தலை, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய 8 கோடி மக்கள் தலையில் விழும். எப்படி விழும்? கல்வி கட்டணத்தில் ஏற்றுவான், சாலை கட்டணத்தில் ஏற்றுவான், சுங்க கட்டணத்தில் ஏற்றுவான், மருத்துவ கட்டணத்தில் ஏற்றுவான், குடிநீரில் ஏற்றுவான், மின்சாரத்தில் ஏற்றுவான். வரி வரியா வாங்கி நம் வாழ்க்கையை அழித்து விடுவான். அவனுக்கா உங்கள் வாக்கு என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி உங்களிடம் வாக்கு பிச்சை கேட்டு வரவில்லை என் உறவுகளே. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழ்க்கை கேட்டு வந்து நிற்கிறோம். ஆண்டது போதும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளாக நிம்மதியாக வாழ வேண்டும். சுகாதாரமான குடிநீர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், சூழலில் சீர்கேடு இல்லாத தொழில் வளம், நிலம் வளம் சார்ந்த தொழில், இதை ஏற்படுத்தணும். ஐயா நேரோட அமைச்சர்கள் இருந்தார் இல்லையா, காந்திய கொள்கையை கொண்ட ஜேசி குமரப்பா, அந்த தற்சார்பு பொருளாதாரம் தான் எங்களோட கொள்கை. நாங்கள் இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி எவனுக்கும் போட்டி அல்ல. இந்த நாட்டை ஆண்ட எங்கள் தாத்தன் காமராசனுக்கும் எங்களுக்கு தாண்டா போட்டி. ஒரு நல்லவனுக்குன்னு ஒரு நல்லவனுக்கும் யார் நல்லது செய்தாங்கிறதா போட்டி. திராவிடனோட எங்களை ஒப்பிட்டுறாத. ஒத்த ஓட்டு போட்டாலும் உண்மை நேர்மையுமான ஒரு வாக்கு. இத்தனை ஆண்டு காலம் உங்களை அழுக்காகி கொண்ட அந்த விரலை முதல் முறையாக நீட்டி இந்த களங்கத்தை, இந்த கரையை, இந்த திராவிட பதர்களை அழித்து ஒழிப்பதற்கு ஒரே ஒரு முறை விவசாய சின்னத்தில் உங்கள் வாக்கை செலுத்தி இந்த நகரத்தை உங்களை புனிதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் அழைப்பு எடுக்கிறோம். எங்களை ஓட்டுக்கு தயவுசெய்து எதிர்பார்த்துறாத, ஓட்டுக்கெல்லாம் காசு கட்டுறாத. இந்த கூட்டமே பிச்சை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இப்போதான் சொன்னான் போக்குள்ள 5000 ரூபா பணம் கொடுத்துட்டு போங்கிறான். என்ன ஏண்டா டீசல் போட்டு பேச வந்தோ குத்தமான ஒரு 5000 ரூபா காசு கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறான். பிச்சை எடுத்தான் நடத்திட்டு இருக்க அந்த கூட்டத்தை. மற்ற இந்த லெட்டர் பேட் அமைச்சும் பிச்சை எடுப்பான். அதை அவன் செட்டில் ஆகிறதுக்கு. நாங்கள் பிச்சை எடுக்கிறதுக்கு, தமிழ் சமூகம் செட்டில் ஆகிறதுக்கு. ஆகவே என் உறவுகளே, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. த லாஸ்ட் ட்ரம் கார்டு என்பார்கள். கடைசி வாய்ப்பு, கடைசி மூச்சு, கடைசி உயிர் ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தில் மருத்துவன் தோற்கலாம், பொறியாளர் தோற்கலாம், தத்துவியாளர் தோற்கலாம், கல்வியாளர் தோற்கலாம். எவனும் இந்த நிலத்திலே உலகத்திலே ஊரிலே எவனும் தோற்கலாம். ஊருக்கு சோறை போடக்கூடிய விவசாயி தோற்றுவிடக்கூடாது. அந்த விவசாயி சின்னத்திலே சீமானின் கட்டளை தளபதியாக எண்ணூர் தம்பி ஆனந்த் அவர்கள் இந்த பகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக உங்களிடம் களங்காணுகிறார். உங்கள் வாக்கை
உங்கள் வாழ்க்கை என் பிள்ளை ஆனந்த், என் தம்பின் ஆனந்துக்கு விவசாய நிலத்தில் வாக்களித்து உங்கள் ஆகச் சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று கூறி, நீங்களும் தமிழர் நானும் தமிழர், நாம் தமிழராய் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர், ஊசி வெடி, பாசி வெடி, விருதுநகர் யானை வெடி, வெடிப்பாண்டி, வீராணா சரவெடி, சாட்டவெடி, தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள்.